பிரைஸ் தி லார்ட் மக்களே, ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கும் கூட நம்ம அநேக ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். அதே போல நம்ம சபையில ஒரு சிலர்கிட்ட நம்ம ரெசல்யூஷன் என்ன எடுத்திருக்கீங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கும் உங்க 2026 அவங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. இப்பொழுதும் கூட நம்ம மத்தியில பால் தங்கப்பா இருக்காங்க. நியூ இயர் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு பத்தி என்ன நினைக்கல, நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருங்க. சரி, அவ்வளவுதான். பழைய வருஷத்துல என்னென்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. பழைய வருஷத்துல எதுவும் எடுக்கல, புது வருஷம் தான் எடுக்கணும். அந்த புது வருஷத்துல எடுத்த தீர்மானங்கள்லாம் ஒரு சில சொல்ல முடியும். புது வருஷத்துல தீர்மானம் அப்படின்னா சர்ச்சில் நல்லா ஒழுங்கா இருக்கணும், நல்ல பையனா இருக்கணும். இதுக்கு முன்னாடி 4 வருஷம் வேஸ்ட் பண்ணேன். இதுக்கு மேலேயாவது ஒழுங்கா இருக்கணும், வேலை தேடணும் அப்படின்னு பைபிள் படிச்சு முடிக்கலான்னு இருக்கேன். இப்ப நம்ம மத்தியில கூட எபினேசர் இருக்காங்க. வாங்க எபினேசர், இந்த நியூ இயரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நியூ இயர் வந்தா எல்லாரும் சிறப்பா கொண்டாடணும், மக்கள் எல்லாரும் நல்லா கொண்டாடினா. பட்டாசு பாத்தீங்கன்னா சவுண்ட் சும்மா தவறன்னு கேட்டு இருக்கு. சரி, நீங்க புது வருஷத்துல என்னென்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்கன்னு ஒரு சில வார்த்தை. எந்த ஒரு கெட்ட வார்த்தை பண்ணக்கூடாது, எந்த ஒரு கெட்ட செய்யும் பண்ணக்கூடாது. பொதுவா எல்லாத்தையும் நல்லா ஃப்ரெண்டா பார்க்கணும், எதுவும் தப்பான காரியம் எதுவும் பண்ணக்கூடாது. சரி, இப்போ இந்த கேமராவை பார்த்து ஹாப்பி நியூ இயர்னு சொல்றீங்க. ஹாப்பி நியூ இயர். இப்ப நம்ம மத்தியிலும் கூட கள்ளக்குறிச்சி பாஸ்டமா இருக்காங்க. இப்ப நீங்க நியூ இயரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். வருமா சவுண்ட் வருமா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த நீங்க பழைய வருஷ தீர்மானத்தை விட்டுட்டு புது வருஷ தீர்மானம் என்னென்ன எடுத்தீங்க? புது வருஷத்துல என்னன்னா இன்னும் ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவரை பத்தி அநேகருக்கு சொல்லணும், வாலிப பிள்ளைங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். இதான் எங்களோட ஓப்பன் டோர் சர்ச்சோட தீர்மானம், என்னோட தீர்மானம். தேங்க்யூ. இப்பொழுதும் கூட நீங்க புது வருஷத்துல என்னென்ன தீர்மானம் எடுத்தீங்க? சில வார்த்தைகள் சொல்லுங்க. தீர்மானமா? தீர்மானம் அப்படி ஒண்ணு எடுக்கணும், இனிமேட்டா யோசிக்கணும். சரி, தீர்மானத்தை எடுக்கிறது கொஞ்ச நேரம் யோசிச்சு சொல்லுங்க. இப்பொழுதும் கூட ஹாப்பி நியூ இயர் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். புது வருஷத்துல என்னென்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்கன்னு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? உங்க வாயால சொல்லுங்க ஒரு சில வார்த்தைகள். என்னென்ன தீர்மானம் பண்றீங்க? அதாவது ஒரு நல்ல செயல்கள் பண்ணணும், இந்த பாவத்துல இருந்து விட்டு விலகணும் அப்படிலாம் சொல்றீங்க. அந்த ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுங்க. நீங்க ஏதாவது சொல்லுங்க. இவர் ஒண்ணு ஆக்கி பண்ணல, போயிட்டாங்க. இப்பொழுதும் கூட நம்ம பெரிய அக்கா இருக்காங்க. அவங்க ஏகேடில ஒரு படிச்சிருக்காங்க, படிச்சு அங்கேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட இப்ப நம்ம கேட்போம், நீங்க புது வருஷத்துல என்னென்ன தீர்மானம் எடுத்துருக்கீங்க? நிறைய நேரம் ஜெபிக்கிறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ஆண்டவரோட இன்னும் அதிக நேரம் சந்திக்கணும்னு இது பண்றேன். அதே மாதிரி ஆண்டவருக்காக இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தும். எனக்கு வாக்குத்தத்த வசனமும் அதேதான். என்ன அதிகாரத்துல இருக்கு? சங்கீதங்களின் புஸ்தகத்துல இருக்கு. அநேக ஜாதிகளை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லிட்டு வசனம் வந்தது. சோ அதனால இந்த வருஷத்துல தீர்மானம் அதுதான், ஆத்துமாக்கள் ஆதாயம். ஓகே, கேமரா பார்த்து ஒரே ஒரு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், என்ஜாய் தவர். கூட நம்ம மத்தியில ஒரு பாட்டி இருக்காங்க. பாட்டி, நியூ இயரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க. பாட்டி, நியூ இயரை பத்தி எனக்கு தெரியாது, ஒரு ஹாப்பி நியூ இயர்னு சொல்றீங்க. ஹாப்பி நியூ இயர், கை காட்டி ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்க. இப்பொழுதும் கூட நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். நீங்க புதிய தீர்மானம் எடுத்திருப்பீங்களா? புதிய வருஷம் தீர்மானம், அதெல்லாம் என்னென்ன எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன எடுத்திருக்கோம்னா, அந்த வருஷம் கண்டிப்பா பரிசுத்தமா இருக்கணும், கடவுளோட நெருங்கி வாழணும் ஒண்ணு எடுத்திருக்கேன். இன்னும் மெயினா இன்னொன்னு என்ன எடுத்திருக்கேன்னா, கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே ஆகணும், படிச்சே ஆகணும்னு எடுத்திருக்கேன். சரி, அதே போல உங்க வாக்குத்தத்த வசனம் என்னன்னு? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. சரி, இப்பொழுதும் கூட அந்த கேமராவை பார்த்து ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.
இப்பொழுது கூட 2 குழந்தைகளை பெத்தெடுத்த அப்பா இருக்காங்க. நீங்க குழந்தைகளை வளர்க்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த புதிய வருஷத்துல உங்க குழந்தைகளை என்ன பண்ணும், கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? இந்த வருஷத்துல என்ன வாக்குத்தத்தம்னா, நிந்தையா இருந்தது போல சாபமா இருந்தது போலவே உங்களை ஆசீர்வாதமாக மாறப்படுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் விசுவாசமான வார்த்தை தான் பேசுறேன். எல்லாரும் நான் டுபாக்கூர் வாயாலே வடசூரன்னு சொல்றாங்க. சரி, இந்த வருஷம் மாற மாதிரி இதை செய்வோம். சரி, அவங்க குழந்தைகளை கர்த்தருக்காக எதுக்காக பிரயோஜனப்படுத்துவீங்க? என்ன பிரயோஜனப்படுத்துவோம்? அது பாட்டு பாடுதுங்க, வசனம் சொல்லுதுங்க, அதுலயே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொண்டு வரலாம்னு முடிச்சு பண்ணிருக்கோம். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல இருந்தும் 2 கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள பத்தி ஒரு கொஞ்சம் பேட்டி எடுக்கலாம். நீங்க புதிய வருஷத்துல என்னென்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்கன்னு கொஞ்சம் இப்படி திடீர்னு கேட்ட நாங்க எப்படிங்க சொல்றது? வாயால சொல்லுங்க. சரி, உங்க வாக்குத்தத்த வசனம் என்னன்றது சத்தியமா நம்ம பாக்கணும். சரி, ஒரு ஹாப்பி நியூ இயர் ஆச்சு. ஒரு ஹாப்பி நியூ இயர். இளங்கோன்ன சூர்யாக்கா அவங்க அம்மா இருக்காங்க. நீங்க புது வருஷத்துல என்னென்ன தீர்மானம் எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. போன வருஷத்துல சொல்றேங்க, பொறுங்க. போன வருஷத்துல தங்கப்பான்னு ஒரு பையன் இல்லங்க, என்கிட்ட பிரியாணி வாங்கி தர சொல்லி சொன்னாங்க. அது இந்த வருஷத்துல நிறைவேற்றணும்ன்ற மனசு ஆசை இருக்குங்க. ஓகேங்க, சரிங்க. அது வந்து அப்படியே கூடவே ஒரு இனாமா வந்து தம்பி ஜெயகருக்கு வாங்கி கொடுத்துடலான்னு ஐடியால இருக்கேங்க. இப்பொழுது கூட நம்ம மத்தியில நம்ம அத்தை இருக்காங்க. அத்தை, ஒரு நீங்க உங்க வாக்குத்தத்த வசனம் என்னன்றத சொல்றீங்க. யார்கிட்ட? இந்த கேமரா வாக்குத்தத்த வசனம் என்னன்னு சொல்லுங்க. மைக் இது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து மத்தியில ஆடிட்டர் அக்கா இருக்காங்க. ஆடிட்டர் அக்கா, நீங்க என்னக்கா உங்க வாக்குத்தத்த வசனம் என்னன்றத அவங்க வந்து சொல்ல முடியுமா? என்னோட வாக்குத்தத்த வசனம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆமென், ஆமென். சரி, இப்ப நீங்க புதிய வருஷத்துல என்னென்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இந்த புது வருஷத்துல தீர்மானம் சரி, நீங்க ஆடிட்டர் வேலை பாக்குறீங்க. அந்த ஆடிட்டர் வேலை மூலமா என்ன ஊழியம் செய்ய போலாம்னு நினைக்கிறீங்க? அது மூலமா என்ன ஊழியம்? கூட இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் ஃபர்ஸ்ட். அதுதான் இந்த வருஷத்தோட தீர்மானம். சரி, ஹாப்பி நியூ இயர்னு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி கூட நம்ம மத்தியில நம்ம சர்ச்சு தாத்தா இருக்காங்க. தாத்தா, இப்போதும் கூட நியூ இயர் சர்வீஸ்லாம் அட்டன் பண்றீங்க. இந்த நியூ இயர் சர்வீஸ்லாம் எப்படி போச்சு? அப்புறம் டீ குடுக்குறீங்க, கேக் மாமா குடுக்குறாங்க, மிக்சர் எல்லாம் குடுக்குறாங்க. எப்படி சஃபிஷியன்ட் எல்லாம் ஈஸியா கொடுத்தீங்களா? இல்ல எப்படி? கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் ஜனங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாங்க. எல்லாரும் லைனா உட்கார வச்சு கொடுத்தோம். இப்ப கூட டீ சப்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் டீ சாப்பிடுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. சரி தாத்தா, இப்ப நீங்க கூட நிறைய இடத்துல நீங்க சண்டே கிளாஸ் நடத்துறீங்க. அந்த சண்டே கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் அவங்க கொஞ்சம் வளர்றதுக்காக? அப்படி இல்லைன்னா நிறைய சின்ன குழந்தைங்க வரணும்னா நம்ம என்ன ஸ்டெப் எடுத்தா வர முடியும்? சின்ன பிள்ளைகளை கவர் பண்ணணும்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், ஊழியத்துல ஒரு சின்ன பிள்ளை போல மாறிடணும். அப்பதான் நம்ம சின்ன பிள்ளைங்களை கவர் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் விரிவா செய்யணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கு வேண்டிய இந்த மெட்டீரியல், இந்த பொம்மை இதெல்லாம் கிடைச்சதுனாக்கா இன்னும் வருகிற நாட்களில் அதிகமா செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வார். ஓகே, ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இப்பொழுதும் கூட நம்ம பழைய சபை விசுவாசிங்க இங்க வந்து கல்யாணம் பண்ணி பெங்களூருக்கு போயிருக்காங்க. இப்பொழுது கூட இந்த தரணி நாங்க அவங்க பேட்டி எடுக்கிறோம். நீங்க கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. உங்க நியூ இயர் எல்லாம் எப்படி போச்சு? அங்க கிறிஸ்துமஸ்ல எப்படி போச்சு? இத வந்து நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். அத அவங்க வந்து பார்த்து பேசுங்க கொஞ்சம். எப்படி பார்த்தாலும் அப்படிதான் இருப்போம். சரி, இப்போது கூட நீங்க என்ன வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு வந்துச்சுன்றது அது நீங்க சொல்ல முடியுமா? இன்றைக்கு கண்ட எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென், ஆமென், ஆமென். இப்போதும் கூட ஒரு ஹாப்பி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்றீங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஹாப்பி புத்தாண்டு.
இப்பொழுது கூட நம்ம மத்தியில பொன்னுசாமி என்ன இருக்காங்க. அவங்க ஒரு கொஞ்சம் பொண்ணா சாமியா இருப்பாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் வார்த்தைகளை விவரிச்சு கேட்போம். என்ன பொன்னுசாமி என்ன, இப்பொழுதும் கூட நீங்க எப்படிலாம் டீ கொடுத்தீங்க, கேக் கொடுத்தீங்க, எப்படி எப்படிலாம் கொடுப்போம்னா வருஷத்துல வருவாங்க, கேக் ஒண்ணு, மிச்சர் ஒண்ணு, ஒரு டீ ஒண்ணு கொடுப்போம். எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு இருந்துச்சா? கர்த்தர் போதுமான அளவுக்கு இருந்து மீதம் எடுக்க கர்த்தர் உதவி செய்தாரா? அந்த ஐந்து அப்பம் 2 மீன் 5000 பேர் போச்சுட்டு 12 கிலோ மீதி எடுத்த மாதிரி நாங்களும் அப்படி எடுத்துட்டு ஆண்டு ராசி ஹாப்பி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஒரு ஹாப்பி புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள். இப்போ கூட நம்ம மத்தியில நம்ம எபினேசர் அண்ணா இருக்காங்க. அண்ணா, நீங்க ஒரு சில வார்த்தைகளை பத்தி சொல்ல வேணாம். நீங்க என்ன வாக்குத்தத்தை எடுத்தீங்க சொல்றீங்களா? சரி, நீங்க என்னென்ன புதிய தீர்மானம் எடுத்திருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? புதிய தீர்மானம் என்னென்ன புதிய தீர்மானம் யோசிக்கணும். சரியா, சரி. அப்பனா நீங்க சபைக்காக நீங்க என்ன ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க இப்பொழுதும் கூட? இனிமேட்டுதான் இப்ப எல்லாத்தையும் இனிமேட்டு ஆரம்பிக்க போற நம்ம ஆளு இப்ப நல்லா பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். டெய்லியும் எவ்வளவு நேரம் கர்த்தருக்கு செலவிடுவீங்க பேசுறதுக்கு? 1 மணி நேரம் செலவிடுவீங்க. எவ்வளவு நேரம் வசனம் வாசிப்பீங்க? அரை மணி நேரம். ஓகே. இப்போ கூட நம்ம இன்னைக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ன்ற ஒரு தலைப்புல போயிட்டு இருக்கிறதுனால ஹாப்பி புத்தாண்டுன்னு சொல்றோம். அங்க பாத்து இப்பொழுது கூட நம்ம சபை பாஸ்டர்மா இருக்காங்க. பாஸ்டர்மா, நீங்க இந்த நியூ இயரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி. சரி, நீங்க என்ன வாக்குத்தத்தம் எடுத்தீங்கன்னு சொல்றீங்க? திடன் கொள்ளுன்னு ஆண்டவர் என்னைய சொல்லி இருக்காரு. சபையின் வாக்குத்தத்த வசனங்களையும் சொல்றீங்க. ஒன்னும் போடணும். சரி, இப்பொழுது கூட ஒரு புதிய வருஷம் தீர்மானம் என்னென்ன எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. புதிய வருஷத்துல அதிகமா உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும்னு தீர்மானம் எடுத்திருக்கேன். சரி, ஒரு ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்.